இருக்கிறது நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நலமாக இருக்கீங்களா? தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்மளாக இருக்கணும். ஆம், நீயாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் பெரிய வெற்றியாளராக வர முடியும். தங்கம் விலை அதிகம்தான், தகரம் மலிவுதான். ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கத்தை கொண்டு செய்ய முடியாது. அதனால் தகரம் மட்டம் இல்லை, தங்கமும் உயர்ந்தது இல்லை. எனவே நீயாக இரு. தீர்த்த நீர் புனிதம்தான், அதனால் கிணற்று நீர் வீணென்று அர்த்தமில்லை. தாகத்தால் தவிப்பவர்க்கு கங்கை இருந்தால் என்ன, சாதாரண கிணற்று நீர் இருந்தால் என்ன? நீயாக இரு. காகம் மயில் போல் அழகில்லைதான், ஆனால் படைகள் என்னவோ காக்கைக்குத்தான். காகம் மயில் போல் அழகில்லை, ஆனால் படைகள் என்றுமே காகத்திற்காக மட்டும்தான். நாம் என்றுமே மயில் மயில் என்று கூப்பிடுவதில்லை, காக்கா என்றுதான் காகத்தையே கூப்பிடுகிறோம். நாய்க்கும் சிங்கம் போல் வீரமில்லை, நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை, ஆனால் நன்றி என்னவோ நாய்க்கு மட்டும்தான் நண்பர்களே. ஆதலால் நீயாக இரு. பட்டு போல் பருத்தி இல்லைதான், ஆனால் வெயிலுக்கு சுகமானது பருத்தி மட்டும்தான். ஆதலால் நீயாக இரு. ஆகாசம் போல் பூமி இல்லை, ஆனால் தங்குவதற்கு பூமி மட்டும்தான். ஆகையால் அன்பு நண்பர்களே, நீயாக இரு. நேற்று போல இன்று இல்லை, இன்று போல நாளை இல்லை, ஆனால் இன்று மட்டும்தான் நாம் வாழ முடியும். ஆகையால் நீயாக இரு. என்றுமே என்பதை புரிந்து கொள். அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை, அதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை, அதில் நொந்து போக ஒன்றுமில்லை, அதில் பாவம் எதுவுமில்லை, அதில் அசிங்கம் ஒன்றுமில்லை. அன்பு நண்பர்களை, உன்னை உரசிப்பார், உன்னை சரி செய்து கொண்டு வா. நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை வாழ ஆசைப்படும், உன்னை போல் வாழ ஆசைப்படும். ஆதலால் நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை உதாரணமாக கொள்ளும். ஆகையால் நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன்னை பாடமாக ஏற்றுக்கொள்ளும். ஆகையால் நீயாக இரு. உலகம் ஒரு நாள் உன் வழி நடக்கும். உலகம் ஒரு நாள் உன் வழி நடக்கும். உன் வழியில் உலகம் நடக்க வேண்டும் என்றால் நீ புது வழியை உருவாக்க வேண்டும். நடந்த வழிகளிலேயே நடந்து விட்டால் உன் காலச்சுவடுகள் யாருக்கும் தெரியாது. உன் பாதையை நீ வகுத்துக்கொள். நீ செல்லக்கூடிய பாதையை பல பேர் பாதையாய் உருவாக்கி கொண்டால் அவை நீ வெற்றிகரமான நபராய் வர முடியும். ஆகையால் நண்பர்களே, பாதை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். பாதையை உருவாக்குங்கள். வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டும் நபராய் மாறுங்கள். மற்றவர்கள் வழிகாட்டுவதற்கு முன் வாழ்ந்து காட்டுங்கள். பாதையை உருவாக்குங்கள். ஆகையால் அன்பு நண்பர்களே, என்றும் நீயாக இரு. நன்றி. வாழ்க, வளர்க. நீயாக இரு.